ஸோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரே காமெடியா போயிட்டு இருக்குல்ல, நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது. நான் கூட என்னதான் எனக்கு விஜய் அவர்கள் மீது ஒரு பெரிய உடன்பாடு கிடையாது. அத நான் இவ்வளோ நாள் மறைச்சதும் கிடையாது. தெளிவா எப்பவுமே சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அவர் மேல பெரிய ஒரு உடன்பாடு அப்படிங்கிறது கிடையாது. காரணம் அனுபவம் இல்ல. அவ்வளோதான். அதனால எனக்கு உடன்பாடு கிடையாது. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. அவர் என்ன எனக்கு பங்காளியா? போய் சண்டை போடுறதுக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு ஒரு 5 வருஷம், 10 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு வந்து ஒரு நிலை கிடைச்சிருந்திருக்கலாம் அப்படிங்கிறது. பட் தட் இஸ் ஓகே. நடந்தது நடந்து போச்சு. நடக்காதது ஆட்டோல போச்சுங்கிற மாரி. அவருக்கு ஒரு 108 சீட்டு கிடைச்சது. காங்கிரஸ் போய் சேர்ந்தாங்க. இன்னொரு 4 சீட்டா அந்த அதிகமா கிடைச்சது அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கும் பொழுது, ஏதோ அவர் வந்து மக்களுக்காக ஏதாவது ஒண்ணு செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாரும் தான் அவர வச்சு செஞ்சுகிட்டு இருக்காங்களே தவிர, அவர்னால எதுவுமே இப்போ வரைக்கும் செய்ய முடியலங்கிற ஒரு சங்கடமான ஒரு விஷயம் சிரிப்புக்குள்ளானது மாரி தான் இருக்கு. என்ன பண்ண? இல்ல? இப்ப நெறைய பேர் வந்து பயங்கரமா மீம் எல்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ராதிகா அவங்க இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த பழைய ஒரு நெப்போலியன் படத்துல இந்த சேலை கட்டிட்டு வெத்தல பாக்கு போட்டு இப்படி இடுப்புல கை வச்சுட்டு நின்னு நெப்போலியன ஏதோ தீட்டிட்டு இருப்பாங்க. அந்த அந்த ஒரு இது போட்டு அந்த ஒரு 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 இமேஜ் போட்டுட்டு அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, "நீ ஏதோ சிஎம் ஆயி மக்களுக்காக பாடுபடுவ அப்படின்னு பார்த்தா, உன்னைய சிஎம் ஆக்குறதுக்கே மக்கள் தான் பாடுபடணும் போல இருக்கே." அப்படின்னு ஒரு மீமு. பின்ன வந்து இன்னொரு இது என்ன பார்த்தேன் தெரியுங்களா? ஜனநாயகன் படத்தையாடா தட பண்றீங்க, இப்ப நான் சிஎம்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பதவியேற்பு விழாவே தள்ளி போயிடுச்சு அப்படின்னா, என்ன என்ன வைப்பாங்க இப்படி ஆயி போச்சு எங்க சிவாஜி அப்படிங்கிற மாதிரி, எங்க போனாலும் விஜய் புடிச்சு அடி அடின்னு அடிக்கிறாங்க. இப்போ 4ஆம் தேதி ஜெயிச்சார்ன்னு சொல்லி தேர்தல்னா என்னன்னு கூட தெரியாத பொண்டு பொடிசெல்லாம் எங்க தெருவ ஒரு 1/2 நாளைக்கு விசில் அடிச்சுக்கிட்டே சுத்திட்டு இருந்தானுங்க பாருங்க, அந்த துண்ட போட்டுக்கிட்டு. இது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நம்மலாம் நெனைக்கிறோம். ஏன்னா, என்னன்னே தெரியாம வெறும் ஒரு ஃபேஸ் வேல்யூக்காக இப்படி மக்கள் மயங்குறாங்களே அப்படிங்கிறது தான். சின்ன குழந்தைங்க கூட பரவால்ல. பெரியவங்க வரைக்கும் அந்த வேலைய தான் பண்ணாங்கங்கிறது பட் தட் இஸ் ஓகே. அது என்னதான் எத்தனையோ எதிர்ப்புகள் வந்தாலுமே, உண்மை நடந்தது நடந்தது தான். நெறைய பேர் அந்த பேலட் சிஸ்டம்ல வந்து கோல்மால் பண்ணாங்க அப்படின்லாம் சொன்ன எது நடந்தாலும் இப்போ வரைக்கும் ப்ரூவ் ஆகல. இல்லையா? 108, 108 தான். தனியா வந்து 108 சீட்ட ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கலாம் பார்க்கும்பொழுது 4ஆம் தேதி பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன் தான். டிவிகே தொண்டர்களுக்கு, விஜய் ஃபேன்ஸுக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு 4ஆம் தேதி பயங்கரமான ஒரு செலிப்ரேஷனா இருந்தது. 5ஆம் தேதி வந்து அவர் வீட்டுக்கு கடுங்காவல் வந்து எல்லாம் போட்டிருந்தாங்க. போலீஸ் நிக்கிறாங்க. அவரு கார்ல ஏறுறார். விஜய் பல்லு வெளக்குறார், குளிக்கிறார், சாப்பிடுறார். 2 இட்லி சாப்பிட்டார் இல்லையா? அதெல்லாம் ஞாபகம் இருக்கா அந்த டயலாக் எல்லாம்? விஜய் சாப்பிட்டார், கார் ஏறுனார், கை காட்டினார், ஆஃபீஸுக்கு போனார். இதெல்லாம் பேசினாங்க 4ஆம் தேதி. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா 5ஆம் தேதி ஆச்சு. அ யாருங்க கூட்டணி சேர்றது அப்டின்னாச்சு. பட் இல்லைங்க ஆட்சி அமைச்சுருவாருங்க அப்டின்னாங்க. அப்படியே ஓகே அப்டின்னோனே 5ஆம் தேதி சொன்னாங்க. 7ஆம் தேதி பதவியேற்பு அப்டின்னாங்க. எல்லாரும் விறுவிறுன்னு 7ஆம் தேதிக்காக ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள யாரு ஆட்சி இது பண்றது அது இதுன்னு பார்த்தாங்க. 7ஆம் தேதியும் வந்தது. 7ஆம் தேதிக்கு முன்னாடி 6ஆம் தேதி ராத்திரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்னைக்கு நாளைக்கு பதவியேற்பெல்லாம் கிடையாது. ஒரு 2 நாள் 48 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாரு கவர்னர் அப்டின்ட்டு. விஜய் தரப்புல போயி அங்க பைலாஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணி பார்த்தாங்க. இடுப்பு மேல மிதிச்சு போடன்னு சேர்த்து அனுப்பிச்சு விட்டாங்க போல இருக்கு. போடா நீ வந்து இதுக்கு காரணம் என்னன்னா, ஆக்சுவலா 4ஆம் தேதி 7ஆம் தேதி வந்து பதவியேற்பு நடந்திருக்கும். காங்கிரஸ்காரங்க வந்து அங்கருந்து டாமால்னு ஒரு ஜம்ப் அடிச்சான் தெரியுங்களா? இது எங்க டிஎம்கே கூட இருந்து. அது வந்து மத்தியத்துக்கு ஆகல அப்படிங்கிற ஒரு அரசல் புரசலான ஒரு செய்தி அப்படிங்கிறது ஒண்ணு வந்தது. அதனால விஜய் கிட்ட வந்து இன்னைக்கு மத்தியம் வந்து ஒரே இழுபறியா கூட்டிட்டு போய்க்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு. இது நிரூபிக்க முடியலன்னாலும் அரசியல் பேசக்கூடியவர்களுக்கு இது தெரியக்கூடிய ஒரு செய்தி தான்னு பாருங்களேன். இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல விஜயினுடைய மவுஸ் வந்து அந்த ஸ்க்ரீன்ல தெரியிற மவுஸ் அப்படிங்கிறது அப்படி குறைஞ்சுக்கிட்டே போகுது. இப்ப என்ன சொல்றாங்க? பேஜ் பேஜா எழுதினவங்க, இப்ப என்ன பண்ணிட்டாங்க? விஜய் கட்சி ஆஃபீஸுக்கு போறார். அவ்வளோ மட்டும் தான் எழுதுறாங்க. இத தவிர வேற எதுவுமே எழுதுறதில்ல. இப்போ ரீசென்ட்டா வந்து ஒரு பத்திரிகையினுடைய அந்த இணையத்தில பார்த்தேன். விஜய் ஆஃபீஸுக்கு போயிருக்கார். அவ்வளோ மட்டும் தான் எழுதியிருக்கான். வேற எதுவுமே என்ன எழுதுறது? அப்போ விஜய்ங்கிற ஒரு பேச்சும், டிவிகேங்கிற ஒரு பேச்சும், இந்த இணையத்தில வந்து அந்த ஹிட் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கீவேர்ட்ஸ் யூஸே ஆகுறதில்ல. இப்ப யூஸ் ஆகக்கூடிய கீவேர்ட்ஸ் 2 என்ன இருக்கு தெரியுங்களா? டிஎம்கே, ஏடிஎம்கே தான். டிஎம்கே, ஏடிஎம்கேங்கிற இந்த 2 கீவேர்டு தான் யூஸ் ஆயிட்டு இருக்கு. எதுக்குடா அப்படி மாற்றம் வந்தது அப்படின்னு கேட்டா,
இவங்க 2 பேரும் சேரப் போறான்னு போட்டான் பாருங்க ஒரு பத்திரிக்கைக்காரன். நடக்குதோ, நடக்கலையோ தெரியலைங்க. இது உண்மையோ, பொய்யோ தெரியாதுங்க. அடிச்சான் பாருங்க ஒரு 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 நியூஸு. டிஎம்கேவும், ஏடிஎம்கேவும் இணையப் போறான்னு சொல்லி ஒரு போட்டான் பாருங்க. மக்கள் வெள்ளம் பரபரன்னு ஆயிட்டாங்க. "ஏய் இவனுங்களா?" அப்படின்னு சொல்லி. ஏன்னா 50 வருஷமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் சேரப் போறாங்களா? இவங்க 2 பேரும் சேர்ந்து இது பண்ண போறாங்களா? அப்ப என்ன பண்ணுவாங்களா இருக்கும்? ஒரு 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 ஆட்சி காலம் வந்து ஸ்டாலின் இருப்பாரோ? மறு எலக்ஷன் வரும்போது அதுக்கப்புறம் எடப்பாடி இருப்பாரோ? இப்ப எடப்பாடியவே தூக்குறேன்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தாங்களே! ஆனா அது வேற நடக்கல. ஏன்னா 2/3 வந்து வெளிய போனோம். அங்க ஆல்மோஸ்ட் 1/3 தான் வெளிய வரேன்னு மிரட்டுனாங்க. ஒண்ணும் நடக்கலன்னு பாருங்க. இந்த மாரி போயிட்டு இருக்கும் பொழுது, இல்ல இந்த ஆட்சியவே 2 1/2 வருஷம் ஸ்டாலின் அவர்களும், 2 1/2 வருஷம் எடப்பாடி அவர்களும் வந்து ஆட்சி செய்வாங்களா? இந்த மாரி பல ஸ்பெகுலேஷன். இப்ப நம்ம முந்தின 2 காணொளிக்கு முன்னாடி நம்ம கூட 2 காணொளியா? இல்ல போன காணொளியில தான். டாக்டர் சந்தான கிருஷ்ணன் அவரு சாரு பேசினாரு பார்த்தீங்களா? அவரு வந்து இத அப்படி பேசிட்டே இருக்கும்போது அவரு சொல்றார். "இன்னத்துல இந்த மாரி எல்லாம் இருக்கறதுக்கு வாய்ப்புண்டு. ஏன்னா ஏடிஎம்கே, டிஎம்கே இந்த மாரி சேர்றதுக்கெல்லாம் இது இருக்கு. பட் ஒருவேள சேர்ந்தாங்கன்னா என்ன ஆகும்? சேரலைன்னா என்ன ஆகுங்கிற மாரியெல்லாம் ஒரு சில பேச்சுகள் அப்படி பேசிட்டு இருந்தோம். நல்லா தான் இருந்தது. இவங்க 2 பேரும் சேர்ந்தா, விஜய்ங்கிற ஒரு கேரக்டர் தூக்கிருவாங்க. அப்படி ஒரு கேரக்டர் வந்து சரித்திரத்திலிருந்து பெர்மனன்ட்டாக அழிக்கப்படும். இல்லைன்னா, ஒரு மைனாரிட்டி எதிர்க்கட்சி மாரி ஆக்கிருவாங்க. விஜய்னால இனிமே வந்து தல தூக்கி மேல வர்றதும் கஷ்டம். படத்துல நடிக்க போறதும் கஷ்டம். ஏன்னா, ரெட் ஜெயண்ட் யாருனுடையது அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். ஸோ, படத்துல நடிக்க போறதும் கஷ்டம். ஒரு வாரான இக்கட்டான சூழலுக்கு கொண்டு வந்து விஜய் நிறுத்திருவாங்க. அப்புறம் நம்மளுடைய ஆண்டவர் வந்து எல்லா எல்லா இத ரிலீஸ் பண்ணியிருந்த ஒரு படம். என்ன படம்? அந்த படத்த ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னோனே, அப்படியே ஆண்டவர் வந்து டார்ச் லைட்ட கீழ போட்டு சரண்டர் ஆனார் தெரியுங்களா? அந்த மாரி எல்லாம் நடக்குமான்னு இதெல்லாம் ஸ்பெகுலேஷன் இருக்க தான் செய்யுது. இல்லன்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. இப்ப ரொம்ப ஆர்வமா பேசின அந்த மக்களே கடைசியில என்ன ஆயிட்டாங்கன்னா, மீம் பார்த்து சிரிக்கிற மாரி ஆயிட்டாங்க. இப்போ நம்ம சச்சின் டெண்டுல்கரு 100வது 100 அடிக்கிறதுக்கு 2 வருஷத்துக்கு மேல எடுத்துக்கிட்டாரு. சச்சின் மேல இருந்த மதிப்பு மரியாதையே எல்லாத்துக்கும் போயிடுச்சு. ஏன்னா, அதுவரைக்கும் டொக்கு, டொக்கு, டொக்குன்னு கட்ட வச்சுக்கிட்டு, அந்த ஒரு 50லயும் 10லயும் அவுட் ஆகிக்கிட்டு, டீமையே ஜெயிக்க விடாம இருந்தோன்னே, "யோவ்! நீ 100வது 100 அடிக்கலைனாலும் பரவாயில்லையா? மொதல்ல டீம் விட்டு கெளம்பியா. உன் மேல இருந்த மதிப்பு காட் ஆஃப் கிரிக்கெட்ன்னு கூப்பிட்ட ஒரு வெறுப்பு வந்துருச்சு உன் மேலங்கிற அளவுக்கு ஆயிட்டாங்க." நெஜமாலுமே அப்படி பேசின ஆட்கள்லாம் உண்டு. ஓப்பனா சச்சின் டெண்டுல்கர் முதல்ல தொரத்துங்கயா 100வது 100 இவன் அடிக்கிறேங்கிற ஒரு சுயநலத்துக்காக நெறைய பேர தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்கங்கிற ஒரு பேச்செல்லாம் வந்தது. கடைசியில 100வது 100 அடிச்சுட்டு தான் வெளிய போனாருன்னு பாருங்களேன். அதுபோல விஜய் மேல ஒரு வகையான அதிருப்தியே மக்கள் மனசுல உண்டாகக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்து, "ஐயோ! என்னப்பா ஏதோ நீ வந்துருவ, ஏதோ ஒண்ணு ஒரு விறுவிறுன்னு இருந்தா" அந்த விறுவிறுப்பெல்லாம் கொறஞ்சு போச்சு. மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய விறுவிறுப்பெல்லாம் கொறஞ்சு போச்சு. இப்பவும் வந்து விஜய் அவர்கள் சிஎம் ஆச்சுன்னா, ஒண்ணும் இதா ஏளனமாவும் ஒண்ணும் சொல்லப் போறதில்ல. எல்லாருக்கும் மகிழ்ச்சி தான். ஏன்னா எதிர்பார்த்திருந்தது அப்படி இப்படின்னு சொல்றது எல்லாமே ஓகே தான். ஆனா, அந்த சூட்டோட சூட்டா நடக்கல பார்த்தீங்களா? இப்ப புதுசா மத்தியம் என்ன சொல்லிருச்சு? 10ஆம் தேதி தான். காலையில நியூஸ்ல தான் பார்த்தேன்னு நெனைக்கிறேன். 10ஆம் தேதின்னு சொன்னாங்களா? இல்ல 10 நாள்ன்னு சொன்னாங்களான்னு தெரியல. பெரும்பான்மையை நிறுவிங்க. அதுவரைக்கும் வந்து எந்த பதவி பிரமாணம்லாம் செஞ்சு வைக்க முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு மத்தியம் சொல்லிடுது. 10ஆம் தேதிக்குள்ளயா இல்ல 10 நாளைக்குள்ளயான்னு தெரியல. 10 நாளைக்குள்ளயா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்லி மத்தியம் சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படின்னு நியூஸ்ல காலையில கேட்க போக, விஜய் அவர்கள் வந்து யாராச்சும் இருங்கப்பா, யாராச்சும் இருங்கப்பான்னு விஜய் அவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறதாக ஒரு செய்தி. அஃபிஷியலா எதுவும் வர்றதில்ல. ஒரு வகையான செய்தி. சரிங்களா? இந்த கேப்ல திமுக ஒரு கேமு. ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம், "ஏப்பா அவன்ட்டருந்து பிச்சுட்டு போயி, விஜய் கூட சேர்ந்து ஆட்சி அமைங்கப்பா, பின்ன பார்த்துக்குவோம். ஒரு 6 மாசம் நம்ம வந்து பொறுப்போம். அவர் என்ன செய்றாரோ செய்யட்டும். ஒரு 1000 ரூ. 2500 குடுக்குறேன்னு சொன்னாரு. 2500லாம் முடியாது. ஒரு 1000 குடுக்கட்டும். குடுத்து எல்லாம் இது பண்ணட்டும். அப்புறம் ஒரு 6 மாத காலத்திற்கு அப்புறம் நம்ம எதிர்க்கட்சியா செயல்படுறதுக்கு இது பண்ணலான்னு" ஒரு 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 துணுக்கு ஒரு செய்திய போட, இது காலையில சொல்றாரு. அப்படிதான் நான் கேள்விப்பட்டேன். காலையில சொல்றாரு. சாயங்காலம் என்ன ஆகுது? யாருமே அப்படியெல்லாம் விட்டுட்டு போயிறக்கூடாதுப்பா. அவங்கவங்க கட்சியில இருக்கணும்ப்பா. ஏன்னா நம்ம என்ன நடந்தாலும் நம்ம வந்து அந்த ஒற்றுமைய வந்து நம்ம பிடிக்கணும்ப்பா. அப்படின்னு சொல்றக்கூடியதற்கு மாதிரி ஒரு பேச்சு வேற. இந்த பேச்சு வரும்பொழுது தான் திமுக, அதிமுக ஒண்ணு சேர போறாங்க. அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேச்சும் வருது. சரிங்களா? இந்த கேப்ல இன்னொரு பொருளை வேற கிளப்பி விட்டாங்க. 12த் ரிசல்ட் எல்லாத்தையுமே வந்து தள்ளி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியில இன்னைக்கு காலையில 9:30 மணிக்கு ரிசல்ட் வந்துருச்சு. அதுல ஒண்ணும் இது இல்ல. பசங்களுக்கெல்லாம் ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ இனி அடுத்தது அவங்கவங்க பொழப்ப பார்த்துட்டு போய்க்கலான்னு பாருங்க. இப்படி நாடு வந்து என்ன ஆகுது? என்ன பண்ண போறாங்கன்னு ஒரு குழப்பம். யாருக்குமே இப்ப கவர்னர் ஆட்சி வேண்டாம்.
ஆனா, தனிப்பெரும்பான்மையா ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல். ஹங் அசெம்பிளின்னு சொன்னா, "உன்னைய பதவி பிரமாணம் செஞ்சு வச்சா தான ஹங் அசெம்பிளி. அதுவே கிடையாதுடா உனக்கு." அப்படிங்கிற மாரி. அது என்னமோ ஒரு ஜோக் வருங்களே. அது என்ன பொங்கலா? "டேய் உங்களுக்கு போகியே கிடையாதேடா!" அப்படிங்கிற மாரி ஒரு சூழல்ல கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. பட் இப்ப என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு சொன்னா, இப்ப என்ன நடக்கும்னு பார்க்கலாம் அப்படின்னு அந்த கன்னத்துல கை வச்சுட்டு இப்படியே உட்காந்து வெறுக்கு வெறுக்குன்னு பார்த்துக்கிட்டே அப்படி ஆயிப்போச்சு. இப்ப யாருக்குமே என்ன பேசுறது, என்ன பண்றதுன்னே தெரியல. பை லா என்ன பண்ணியிருக்கணும், விஜய் அவர்களுக்கு வந்து நேத்து 7ஆம் தேதி நேத்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்கணும். நேத்திலிருந்து 15 நாள் டைம் குடுத்திருந்திருக்கணும். இது பை லா பை லாவே அதுதான். ஆனா மத்தியம் என்ன பண்ணுது, அத பண்ண மாட்டேங்குது. அப்படின்னு இவங்க வந்து இவங்களுடைய சுயநலத்துக்காக தான் இந்த இடத்துல வேலை செய்றாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியுது. ஓகேவா? காங்கிரஸ் போனது தான் அங்க உண்டான முக்கியமான காரணம். ஒருவேள டிஎம்கே காரங்க தான் இத பிளான் பண்ணி காங்கிரஸ் ஒரு வேள அனுப்பி விட்டுருந்தா, மக்கள் கிடக்குறான் அவன் பைத்தியக்காரனுங்க அவனுங்கனால நம்மள எப்ப பார்த்தாலும் துப்பிக்கிட்டே தான் கிடப்பானுங்க. நீ அங்க போ. நீ என்னை எதிர்க்கிற மாரி எதிரு. நீ வந்து அங்க போயிட்ட அப்படின்னு சொன்னா, மத்தியத்தில வந்து இருக்கக்கூடியவனுக்கு பஞ்சாயத்து. உனக்கும் மத்திக்கும் தான் ஆகாதே. அதனால நாமளே இங்க ஒரு கேம் ப்ளே பண்ணலாம். எனக்கு டிஎம்கே எனக்கு அந்த அளவுக்கு தில்லாங்கடி வேலையெல்லாம் ஆளு உண்டுங்க. அவங்கள அவ்வளோ அழகா குறுக்கடா யோசிப்பாங்க. நீ போ அப்படின்னு சொல்லி ஒரு வேள காங்கிரஸ் அனுப்பிச்சு விட்டுருந்தா ஏன்னா, ஏடிஎம்கேலேருந்து யாருமே வாய தொறக்க மாட்டேங்கிறாங்க. "நீ பொறுப்பா, நம்ம என்ன பண்ணலாம், பிரஷர் குடுத்துக்கிட்டே இருப்போம். புலி வருது, புலி வருது, புலி வருதுன்ட்டே இருப்போம். எவ்வளவு தூரம் தான் தாங்குறான்னு பார்ப்போம்." அப்படின்னு சொல்லி, வச்சு அடி பின்னி எடுத்துக்கிட்டு இருந்தா, இதெல்லாம் சைக்காலஜிக்கல் டார்ச்சர் தெரியுமா? ஏதோ ஒரு நம்பிக்கையில வந்து ஏதோ டக்குனு உட்கார்ந்தா, ஒரு வேலையுமே செய்ய முடியாம, ஒரு ஆஃபீஸ் போறீங்க, ஆஃபீஸுக்கு வேலைக்கு போயிட்டீங்க. ஆனா, உங்களுக்கு மட்டும் டேபிள் இல்ல. எல்லாரும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. "அப்பா கொஞ்சம் அப்படி சோஃபால உட்காருப்பா. உனக்கு டேபிள் வந்தோனே இது பண்ண." நீங்க நாள் முழுக்க எந்த வேலையுமே செய்யாம சோஃபால உட்கார்ந்து எல்லாத்தையும் இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அவன் அவன் வேலை செஞ்சுக்கிட்டு, ஆஃபீஸ்க்குள்ள வர்றவன், போறவன், உட்கார்ந்துருக்கிறவன், "இவன் யார்றா பைத்தியக்காரன்?" அப்படின்னு பார்த்துட்டே போனா எப்படி இருக்கும்? இப்ப விஜயனுடைய சூழல் அப்படிதான். "என்னடா வரவும் போறவன்லாம் என்னைய பார்க்குறீங்க, என்னையும் வேற கெஞ்சி விட்டீங்க. என்னடா இப்படி பண்ணிட்டீங்கங்கிற மாரி." அது ஒரு இக்கட்டு, ஒரு அவமானமான ஒரு சூழல் இல்லையா? நீங்க அந்த அந்த இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்குறீங்களா? அவர் மேல வந்து ஒரு ஒரு என்னப்பா என்னதான் இருந்தாலும் இப்படி பண்ணக்கூடாதுப்பா ஒரு மனுஷன. அப்படி அசிங்கப்படுத்தாதீங்கங்கிற மாரி ஒரு சூழலுக்கு வந்துருச்சு இப்போ. யார போய் என்ன சொல்றது? இல்லையா? ஏன்னா வெளிப்புறமா நடக்கக்கூடியது எல்லாமே எவ்வளோ கரெக்ட்டா பிளான்டா நடக்குது பார்த்தீங்களா? நாங்க எல்லாமே சட்டதிட்டப்படி தான்ப்பா நடக்கிறோம். சட்டத்த தன்னுடைய இடத்துல வச்சு ஒரு ஒரு சைக்காலஜிக்கல் டார்ச்சர். அரசியலுக்குள்ள என்ன நெனச்சுட்டு விஜய் வந்தாரு? யாருனுடைய பேச்ச கேட்டு பேசாம அடிச்சுக்கிட்டு இருந்திருந்தா அழகா இருந்திருக்கும். எதுக்கு இவரு வந்தாருன்னு தெரியல. இன்னைக்கு அவர போட்டு சக்கையா புழிஞ்சுகிட்டு இருக்காங்க. ஒரு 6 மாத ஜோசியக்காரங்க வேற இதுக்கு நடுவுல. 6 மாத காலம், 7 மாத காலத்திற்கு வந்து விஜய்க்கு இக்கட்டான சூழல். அதற்கப்புறம் அவர் கையிலேயே புடிக்க முடியாதுங்க. அவரு ராக்கெட் வேகத்துல பறந்துருவாருங்க. அப்படிங்கிறாங்க. எங்க பறப்பாருன்னு தெரியல. இப்படி ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல, அமெரிக்காக்காரன் புதுசு புதுசா ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் பேச்சு வர்றதே இல்ல. நெட்ட தொறந்தாலே ஏலியன் வந்துருச்சுங்கிறான். ட்ரம்ப் ஏலியன் உண்மைங்கிறாரு. ஏதோ வந்து அங்க ஏலியன் கூட பேசுறாங்க. ஏலியன பார்த்தோங்கிறாங்க. நெறைய அஃபிஷியலாவே வாய தொறந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் ஏதோ இந்த ஜாம்பி கிம்பின்னு எல்லாம் ஏதோ வருதாம். ஜாம்பி அப்போகலிப்ஸ். அது என்ன அது என்ன? அம் அம் இற ச்சே! அந்த அதுக்கு தமிழ்ல என்ன பேர் சொல்லுவாங்கன்னு மறந்துட்டேன். ஜாம்பிக்கு. அ நடைப்பணம் கரெக்ட். அந்த மாதிரியெல்லாம் வந்து வருதாம். அது கடிச்சு வச்சா நம்மளும் அந்த மாரி ஆயிருவோம். ஒரு வகையான வைரஸ் தொற்றுனால அந்த மாரி வருதாம். பின்ன அந்த மாரி ஒரு மனோநிலை உண்டு பண்றதுக்கு உண்டான போதைப் பொருள் எல்லாம் நாட்டுக்குள்ள வந்துருச்சாம். அத வந்து ஒரு சிலர் உண்மைங்கிறாங்க, ஒரு சிலர் ஃபேக்குங்கிறாங்க. இதெல்லாம் வந்துருச்சாம். பின்ன இது ஒரு இந்த ஏலியனு அந்த கதையெல்லாம் கிடையாதுயா. இது வந்து ப்ராஜெக்ட் ப்ளூ பீம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காக்காரன், இங்கிலாந்துக்காரன்லாம் சேர்ந்து நடத்துற ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் உண்டு. இப்படி வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும்பொழுது, புது வகையான ஏதோ ஒரு வைரஸு, அது ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஆகஸ்ட் மாசத்துக்கு அப்புறம். பொறுமையா அப்படி எல்லாத்துக்கிட்டும் பரப்பி விடுவோம். அப்படின்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இது கூடவே இப்போ ரீசென்ட்டா ஒரு வகையான ஒரு ஃபங்கஸ் சரிங்களா? ஒரு வகையான பூஞ்சை. அது என்னமோ வளருதாம். எங்கய்யா வளருது? அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய நுரையீரலுக்குள்ள வளருதாம். அதனால மக்கள வந்து செத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பகுதி உலகம் வந்து ஒரு பகுதி இல்ல. பெரிய உலகத்துல ஒரு சின்ன பகுதி. விஜயா, திராவிட கட்சியான்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. இத தவிர வேற அந்த அந்த ஒரு சிறு பகுதி உலகத்திற்கு அத தவிர இப்ப வேற எந்த நியூஸுமே தெரியறதே இல்ல. எங்க சார் அதான் சொன்னாரு. சந்தான சார். "நித்திலன் எனக்கு வெக்கேஷன். ஆனா ஒரு வாரமா நான் இது டிவி முன்னாடியே தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் நாள் பூரா" அப்படிங்கிறாரு. அப்ப அது ஒரு வகையான போதை ஆயிடுச்சு.
அந்த சிறு உலகத்துக்கு இத தவிர இப்ப வேற எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஆனா இதர பகுதி உலகம், அவன் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான். டேய்! நீ நாளைக்கு உசுரோட இருப்பியான்னே தெரியல. நீ என்னடா இங்க 2 கட்சிக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கீங்கங்கிற மாரி போய்க்கிட்டு இருக்கு. இதுல ஈரான் வார் வேற. இப்ப எல்லாரும் கப்பல் வரலைங்கிறத மறந்துட்டாங்க பார்த்தீங்களா? என்னென்னமோ திருட்டு வேல பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்கங்க. நம்மளும் வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். இல்ல? இதுல நெறைய பேருக்கு கல்யாணம் ஆகல, குழந்தை பெத்துக்கலேன்னு ஒரு வருத்தம் வேற. இதுல ஏக்கர் கணக்கா தோற்றம் தூரம் இருந்தா தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒரு கண்டிஷன் வேற. ஆண்டவா! ஒரே கூத்தா இருக்குது. இல்ல? பரவால்ல. போகட்டும், போகட்டும். எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். இப்ப எனக்கு யாரை எதிர்க்கிறது, யாருக்கு ஆதரவு குடுக்குறதுன்னே தெரியல. சிரிப்பா இருக்கு. சீமான் அவர்கள காணோம். அவரு அழுதுட்டே ஒரு வீடியோ போட்டாரு. அவர காணோம். திமுக, அதிமுக பார்த்துக்கலாம்டா. நீயாடா நீ யார்றா நீ? அப்படிங்கிற மாரி அவங்க 2 பேரும் காலர தூக்கி வச்சு உட்காந்துருக்காங்க. இவங்க இல்லாம கடைசியா விஜய் வந்து, ஏன்டா என்னைய இப்படி பண்றீங்கங்கிற மாரி அவருக்கு. இருந்த 4 பேருமே வந்து ஒரு 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 மாதிரி ஆயிட்டாங்க. இப்ப யாருக்கு என்ன சொல்றது? நீ என்னமோ பண்ணுங்கடா, போங்கடா, என்ன போய் பொழப்பு பார்க்குறேன்டாங்கிற மாரி ஆயிப்போச்சு. ஃபன் பண்ணிட்டாங்க உண்மையாலுமே. மக்கள வச்சு ஃபன் பண்ணிட்டாங்க உண்மையாலுமே. ஆல்ரைட். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இல்லையா? அதனால தான் நான் வந்து தினமும் பதிவு போடுறதில்ல. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுற காரணம் அதான். என்னதான் பண்றாங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக. வேடிக்கையா இருக்கு. சரி நடக்கட்டும், நடக்கட்டும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. என்னங்கிறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ஸ்பெகுலேஷன் என்னவா இருக்கும்? கீழ கமெண்ட் பண்ணுங்க. தெரிஞ்சுக்கலாம். எஸ். அடுத்த பதிவில சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்க இடத்துல இருந்து நன்றி.